குட் மார்னிங் பா எல்லாருக்குமே. இன்றைக்கி ஒரு ப்ராப்ளம் அந்த கான்செப்டில் ப்ரொஜெக்டைல் மோஷன் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ப்ரொஜெக்டைல் மோஷனில் ஒரு சுவாரஸ்யமான ப்ராப்ளம் பா. ஒரு பாடியை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம், எர்த்துலேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். ஸோ வெலாசிட்டி 5 மீட்டர் பெர் செகண்ட். அப்போது யூவோட வேல்யூ 5 மீட்டர் பெர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. அட் அன் ஆங்கிள் தீட்டா. எப்போ ஆங்கிள் பார்த்தாலும் வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டலாக வெர்டிகலான்னு நீங்கள் கவனிக்கணும். தீட்டா. இன்னொரு ப்ரொஜெக்டைல், அனதர் ப்ரொஜெக்டைல் fired from another planet. வேறு ஒரு பிளானட்லேருந்து பண்ணுறாங்க. அதோட ஸ்பீடு வந்து 3 மீட்டர் பெர் செகண்ட். அப்போ எர்த்தில் பண்ணுறதுனால இது யூஇன்னு எடுத்துக்கிறேன். ஏதோ ஒரு பிளானட் அப்படின்றதுனால இது யூபின்னு எடுத்துக்கிறேன். இதுவும் 3 மீட்டர் பெர் செகண்ட். அட் த சேம் ஆங்கிள் ஃபாலோஸ் ட்ராஜெக்ட்ரி, சேம் ஆங்கிள், அதே தீட்டா தான். அப்போ தீட்டா கண்டிப்பாக சேமு. ட்ராஜெக்ட்ரி விச் இஸ் ஐடென்டிக்கல். ட்ராஜெக்ட்ரி வித் இஸ் ஐடென்டிக்கல்னால் பாத் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் பேரபுளான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ ட்ராஜெக்ட்ரியும் ஈக்குவலாக இருக்கும். எர்த்தில் பண்ணக்கூடிய அந்த ட்ராஜெக்ட்ரியும் வேறு ஒரு பிளானட்டில் பண்ணுறக்கூடிய ட்ராஜெக்ட்ரியும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த பிளானட்டோட ஜி வேல்யூ என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. ட்ராஜெக்ட்ரி டாபிக் உள்ளே என்ட்ரானதுனால ஒய் ஈக்குவேஷன் நல்லா தெரியணும். ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் tan தீட்டா மைனஸ் ஜி எக்ஸ் ஸ்கொயர் பை 2u ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா. தீட்டா ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போ தீட்டா இருக்கிற டேர்ம் ஃபுல்லாக காலி ஆகிடும். 2 மேலே இங்கேயும் டிவைட் ஆகிடும். எக்ஸு ட்ராஜெக்ட்ரி சேம்னு சொல்லிட்டாங்க. அப்போ tan தீட்டா போயிடுச்சு, எக்ஸ் போயிடுச்சு, காஸ் தீட்டா போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. இப்போ ட்ராஜெக்ட்ரி ஒய் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஜி பை யூ ஸ்கொயர் மட்டும்தான் இங்கே கான்ஸ்டன்ட்டு. கரெக்டாக? ஜி பை யூ ஸ்கொயர் கான்ஸ்டன்ட். நமக்கு என்னப்பா வேணும்? பிளானட்டோடது வேணும். அப்போ இது எப்படி எழுதணும்னா ஜிபி பை யூபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜிஇ பை யூஇ ஸ்கொயர். யாரை தேடி போயிட்டுருக்கோம்? ஜிபியை தேடி போயிட்டுருக்கோம். அப்போ ஜிபி பை யூபி ஸ்கொயர். பிளானட்டோட ஸ்பீடு 9, அதாவது ஸ்கொயர்ன்றதுனால 9. எர்த்தோடது 10, கிராவிட்டி. யூஇ இங்கே ஒரு 5 ஸ்கொயர் 25. அப்போது மேலே 90 பை 25. பிளானட்டோட கிராவிட்டி 90 பை 25 அடிச்சிங்கன்னா எப்படி பார்த்தாலும் 3 டைம்ஸ் 75 வந்துருச்சா? ஸோ மீதி ஒரு 15, 0.6 அந்த பக்கமாக வரும். நம்ம 10ன்னு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால 3.6. ஒருவேளை 9.8 பண்ணியிருந்ததுன்னா அவங்களே 9.8 பண்ண சொல்லியிருக்காங்க. பட் பண்ண சொல்லியிருந்தாலும் ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் எல்லாம் க்ளோஸாக இருந்தால் மட்டும் நீங்கள் 9.8 பயன்படுத்துங்க. ஆப்ஷன் எல்லாம் டிஃபராக இருக்கிறதுனால 9.8 வேண்டாம். 10 வச்சு சால்வ் பண்ணாலும் நம்ம க்ளோஸாக போயிடலாம். இப்போ இங்கே 3.6 வரும். ஆப்ஷன் அங்கே 3.5ன்றதை கவனமாக கற்றுக்கணும். இப்போ ட்ராஜெக்ட்ரி சேம் அப்படின்னா ஒய் உள்ளே வந்துடணும். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் tan தீட்டா மைனஸ் ஜி எக்ஸ் ஸ்கொயர் பை 2u ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இந்த மாதிரி டெய்லி ஒரு ப்ராப்ளம் கற்றுக்கணும். கான்செப்ட்ஸ் எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ எல்லாருக்குமே.